praises to you. The Lord turns face toward you and give you peace. Yes, we receive, we agree. Amen. 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 அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உனக்கு சொல்லியா என் புகழினமே உனக்கு சொல்லியா என் நம்பிக்கையே உனக்கு சொல்லியா உனக்கு சொல்லியா நூற்றுக்கு நூறு உண்மை காணாமலே அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை காணாமலே அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர் முன்பாக தலை உரிந்து போகாமல் உதவி செய்யுங்க உயர்த்தி வைத்திருங்க மனிதர் முன்பாக தலை உரிந்து போகாமல் உயர்த்தி வைத்திருங்க உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உனக்கு சொல்கிறா என் புகழிடமே உனக்கு சொல்கிறா என் நம்பிக்கை புகழிடமே உனக்கு சொல்கிறா மறந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க மறந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க வெற்றிக்கான நன்மைகளை தருவர் என்று சொன்னீங்க இன்றைக்கு தந்திடுங்க இப்போவே தந்திடுங்க வெற்றிக்கான நன்மைகளை தருவர் என்று சொன்னீங்க இன்றைக்கு தந்திடுங்க இப்போவே தந்திடுங்க உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உனக்கு சொல்கிறா என் புகழிடமே உனக்கு சொல்கிறா என் நம்பிக்கையே என் புகழிடமே உனக்கு சொல்கிறா உண்மையல்லாம யாருமே உயர்த்தக்கூடு அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க உண்மையல்லாம யாருமே உயர்த்தக்கூடு அற்புதம் செய்யுங்க அதிசயம் நடத்திடுங்க ஈஸ்வரு தினமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா ஈஸ்வரு தினமுமே உம்மாலே தான் வருகிறது ஆளுக செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உனக்கு சொல்கிறா என் புகழிடமே உனக்கு சொல்கிறா என் நம்பிக்கையே உனக்கு சொல்கிறா என் புகழிடமே சொல்கிறா உண்மைதான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் எங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்கின்றவரே நாங்கள் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உண்மைதான் நான் நம்பியிருக்கேன்
Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி. Hallelujah. மண்ணாகுமி சரீரம் மண்ணோடு சேர்ந்தாலுமே, மண்ணாகுமி சரீரம் மண்ணோடு சேர்ந்தாலுமே, காதலம் தொனிச்சிடும் போதெரசில் உயருமே, காதலம் தொனிச்சிடும் போதெரசில் உயருமே. ஆயந்தானந்தா ஆயந்த மோதமே, ஆயந்தானந்தா ஆயந்த மோதமே. சுத்தரோடு சேர்ந்து ஞானம் பிரியனை வாழ்த்திடுமே, சுத்தரோடு சேர்ந்து ஞானம் பிரியனை வாழ்த்திடுமே. மண்ணாகுமை சரீரா மண்ணோடு சேர்ந்தாலுமே, மண்ணாகுமை சரீரா மண்ணோடு சேர்ந்தாலுமே, காரணம் சீடும் போதெரசில் உயர்வுமே, காரணம் சீடும் போதுமே. தீரன் மார்பில் யார் சாரும் நேரத்து, மார்பில் யார் சாரும் நேரத்து, ஆயந்தோரின்பம் என்று மதுர மந்தியமேயதோ, ஆயந்தோரின்பம் என்று மதுர மந்தியமேயதோ. இலோக ஜீவிதா புல்லின துல்லியமே, லோக ஜீவிதா புல்லின துல்லியமே. ஆடி போன பூவ போல மாறி போகுமே, ஆடி போன பூ போல போகுமே. மண்ணாகுமை சரீரா மண்ணோடு சேர்ந்தாலுமே, மண்ணாகுமை சரீரா மண்ணோடு சேர்ந்தாலுமே, காதலம் தொனிச்சிடும் போதெரசில் உயர்வுமே, காதலம் தொனிச்சிடும் போதெரசில் உயர்வுமே, காதலம் தொனிச்சிடும் போதெரசில் உயர்வுமே. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதோடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹalleluya. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். Hallelujah. ஃபர்ஸ்ட் தேவதூதன் சொல்லுகிற மெசேஜை பாருங்க. தேவன் தூதர்கள் வந்து நீங்க சொல்றாங்க, நீங்க பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி.
என்ன இன்னைக்கு பரலோகத்துல கூட்டம் இவ்வளோ இருக்குதே. இன்னைக்கு தெரிஞ்சிடும் யாரு பரலோகத்துக்கு போக போறான், யாரு நரகத்துக்கு போக போறான்றது. நானே நான்தானா. Sorry Lord, all glory to you Lord.
டேய், நீ ஜெபம் பண்ணுவியாடா? நல்லா தூங்கி தூங்கி வருவீங்க. நீங்க 2 பேரும் மெசேஜ் கவனிப்பீங்களா? மெசேஜ்ல நல்லா ஹார்ட் அடிச்சிட்டு இருக்கிறது. நீனு பாலிக்கு மட்டும் கொடுக்குற பேர்ல ஒழுங்காவே இல்லாம நல்லா லஞ்சம் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறது. என்ன பாரு, நீங்களும் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கீங்களா? நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். சரி போதும், இங்க வாப்பா தம்பி. உன்னோட பேர் என்னது? என் பேரு உப்பு உபவாசம் ஐயா. என்னது உப்பு உபவாசமா? அந்த மாதிரி பேரு இதுல இல்லையேப்பா. அது எப்படி இருக்கும்? நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்களே. என் பேரு உபவாசமணி ஐயா. ஓ, உபவாசமணியா? சரி இருப்பாங்க. இல்லப்பா, அந்த மாதிரி பேரு இதுல இல்லையே. என் பேரு இல்லைன்னா எப்படிங்க ஐயா? நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜோபனே, எத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜோபனே, என் பேரு இல்லைன்னா வேற யார் பேர் இருக்கும்? நீ உபவாசிச்சு உபவாசமும் நீ ஜெபிச்ச ஜெபமும் மனுஷர் பார்வைகளுக்கு ஏற்றதா இருந்தது. நீ உபவாசிச்சு உபவாசம் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதா இருந்தது. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. எப்படின்னா உன்னுடைய உப்பு சாரமற்று போனதுனால நீ பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படலப்பா. உப்பு வாசம் அவங்க சட்டையில உப்பு இல்ல. அடுத்த ஆள் வாங்க. உன் பேர் என்னது? நல்ல முத்தா. உன் பேர் இல்லப்பா இதுல. நல்ல வாழ்க்கையில வந்து பேர் மட்டும் வச்சா போதாது, வாழ்ந்தும் காட்டணும் நல்ல மாதிரி. நம்பாதீங்க. நீங்க காசு வந்துச்சு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா அந்த பணத்துல காணிக்க போடாம ஊர்ல எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கி அந்த பணத்துல காணிக்க போட்டிருக்கான். ஆண்டவரே நம்பாதீங்க. எல்லாரும் முத்து வா போலாம். அடுத்த ஆள் வாங்க. ஐயோ ஆண்டவரே பயமா இருக்கு. இதெல்லாம் நடிப்பதான் இந்த பார்த்து பார்த்து பழகிச்சு. ஓ பர்ஃபார்மன்ஸா? சரி சரி, உன் பேர் சொல்லு. நதி ஜெபமணியா? ஜெபமணின்ற பேரே தெரியலையே. என்னது அந்நிய பாஷையா? ஆண்டவரே இந்த மாதிரி ஆளை நம்பாதீங்க ஆண்டவரே. கட்சி உள்ள அந்நிய பாஷை, கொலாடியில வேற பாஷை. சரி என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பக்கத்து வீட்டுல காமாட்சியா? அந்த பேரு இல்ல. ஒவ்வொரு நடக்கும் எவ்வளவு பில்டர். எல்லாம் நம்ம எல்லாம் இருப்பாங்க. போலாம். அடுத்த ஆள் வாங்க. உங்க பேரு சொல்லுங்க. கிரேஸ். கங்க்ராச்சுலேஷன்மா, உங்களோட பேர் பரலோகத்துல இருக்குது. ஆண்டவருடைய வலது பாரசத்துல போய் ஆண்டவருடைய இலை பாருங்க. உங்களோட பேர் என்னது? லெஸ்ஸி. லெஸ்ஸி. லெஸ்ஸியோட பேர் இதுல இருக்கு. ஆனா அந்த பேர் திருக்கப்பட்டிருக்குதுமா. ஏன்? நான் என்ன பண்ணேன்? நான் தான் ப்ரே பண்ணேன், நல்லா ஜெபிச்சேன், அனிவர்சரி பேசினேன், காணிக்கை போட்டேன். அப்படியா? சரி, இந்த ரைட் சைடு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றது இப்ப தெரியும். உங்க பேர் சொல்லுங்க. சூர்யா. சூர்யா. சூர்யான்ற பேரு இல்லப்பா. என் பேர் இல்ல. ஏன்னா நீ இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பலையே. போலாம். உங்க பேர் என்னம்மா? என் பேரு பிரியா. பிரியா. பிரியா, உங்களோட பேர் இதுல இல்லம்மா. ஏன்னா நீங்க இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பல. ஆண்டவர் யாருன்னே உங்களுக்கு தெரியல.
பிளஸ்ஸி, நீ இவ்வளவு நாளா என் கூட ஃப்ரெண்டா இருந்தியே, என்ன மறந்துருப்ப சொன்னியா எங்கேயாவது நீனு? பிளஸ்ஸியால இப்ப பேச முடியாது. ஏன்னா அவங்க அறுவடை காலத்துல அமைதியா இருந்ததுனால இப்ப அவங்களால பேச முடியாது. பிளஸ்ஸி, நீங்க அறுவடை காலத்துல அமைதியா இருந்ததுனால இப்ப உங்களால பேச முடியல பாத்தீங்களா? வா போ. அவளை விட சொல்லுங்க, அவளை விட சொல்லுங்க. நான் சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு பரவ வந்திருப்பா. அவளை விட சொல்லுங்க. நீங்க எதுக்காக இந்த இடத்துல இப்ப நிக்கிறீங்கன்னு தெரியுதா? நீங்க அந்த ஆத்மாவை ரசிச்சிருந்தா அந்த ஆத்மா இப்ப நரகத்துக்கு போயிருக்காங்க. நான் பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலன்னா நம்மளுக்கு ஐயோ. கடவுளை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுவீங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? யாவும் அழிந்து போகும், அழியாதொன்று உண்டு. உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள், உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், வரம் மாற மாட்டாயா, வரம் மாற மாட்டாயா.
அன்பு பூவாக வந்தாரையா நியாயம் தீர்க்க வருவாரையா ஹalleluya. இன்னொரு வாட்டி உற்சாகமா இன்னொரு தடவை கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தருக்காக ஆடணும். ஹalleluya. தாவீது கர்த்தருக்காக ஆடினது போல நம்மளும் இந்த பாடலை ஆடும் பொழுது நம்மளும் சேர்ந்து ஆடணும். அந்த உற்சாகம் வருது. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போலாம். ஏஞ்சல் டீம் வந்து 10 minutes offering songs. Skit. Okay. ஏஞ்சல் டீம் வந்து ஒரு சின்ன நாடகத்தை நடித்து நம்மளுக்கு காட்டுவார்கள். ஹalleluya. ஒரே பிரச்சனை வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு. சமாதானமே இல்லையே. வேலையில போனா அங்கேயும் பிரச்சனை. சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. ஒரே பிரச்சனையா இருக்கு. என்னதான் பண்றது? சமாதானத்தை தேடி எங்கதான் போறது? எங்கதான் சமாதானம் கிடைக்கும்? சரி சமாதானத்தை தேடி நம்மளே போவோம். கூகுள் மேப்ல போட்டு பார்க்கலாம். வேர் இஸ் சமாதானம்? ஆல்ரெடி சமாதான குறைச்சலா இருக்கேன். இதுல இந்த நெட்வொர்க் வேற கிடைக்க மாட்டேங்குது. டவரே கிடைக்கல. இதுல சமாதானம் எங்க இருந்து கிடைக்க போகுது? சமாதானத்துக்கான லொகேஷன். சரி நம்மளே சமாதானத்தை தேடி போக வேண்டியதான். ஆமா எப்படியும் சமாதானத்தை தேடி போனா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கும். சரி கொஞ்சம் பேக் எடுத்துட்டு போகும். பேக்ல சாப்பாடும் பெட்ஷீட்டும் எடுத்துட்டு போகும். சரி சமாதானத்தை தேடி போறோம். வழியில் யாராவது கிடைக்கிறாங்கன்னு பார்த்து வழி கேட்டு போக வேண்டியதான். இங்க ஒருத்தர் வராரே, நல்லா டிப்டாப்பா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு நல்லா கண்ணாடிலாம் போட்டுட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சமாதானத்துக்கான வழி எங்க இருக்கு. சார் சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கேன் சார். சமாதானத்தை தேடி போகும்போது லொகேஷன் போட்டேன். லொகேஷனும் சரியா கிடைக்கல. வழி எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? சமாதானம் தானப்பா. ஆமா சார். இந்த பாரு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போடு. அட பாவி, சமாதானத்துக்கு வழி கேட்டா என்ன தள்ளி விட்டானே. என்ன இந்த ஆள் ரொம்ப நேரம் இதை தேடிட்டு இருக்கான். அட பாவி, கண்ணு தெரியாதா அவனுக்கு? போய் ஒரு குருடங்கிட்ட வழி கேட்டேன். அவனே வீட்டுக்கு கத்தி தான் நடந்து போவான். அவன் கிட்ட போய் வழி கேட்டேனே. போவோம் நடந்து நம்மளே. சமாதானம் எங்க கிடைக்கும்? இங்க ஒரு ஆள் வராரு, நல்லா பார்க்க பல்கா, நல்லா வெளியூர்லாம் போயிட்டு குங்கு கராத்தையெல்லாம் கத்துன்னு இருப்பாரு போல, டிப்டாப்பா இருக்கிறாரு. இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சார் சமாதானம் தேடி போயிட்டு இருக்கேன் சார். லொகேஷன் போட்டு பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. சரி வழியில போற இடத்துல யார்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் கேட்டேன் சார். நீங்களாவது சொல்லுங்க சார். சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கேன். அதுக்கு வழி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அட பாவி, உங்ககிட்ட போய் வழி கேட்கிறேன் பாரு. போய் ஒரு ஊமை கிட்டே வழி கேட்டேன். ஐயோ ஐயோ.
என்னதான் பண்றது, சமாதானத்தை தேடி போகணும், வழியே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆள் பார்க்கறதுக்கு நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்கிறாரு. சரி, இவர்கிட்ட இப்ப கேட்டு பார்க்கலாம். சார், ஆள் ரொம்ப நேரமா நம்ம ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், இவருக்கு கண்ணு தெரியுதா இல்ல காது எல்லாமே நல்லா கேக்குதான்னு. இந்த ஆள் ரொம்ப நேரமா நம்ம மேலே கீழே பார்க்குறாங்க. என்ன சார், வேணும்? உங்களுக்கு சமாதானத்துக்கான வழி தெரியுமா சார்? நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். கையில் ஏதோ ட்ரெஸ்ஸு பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். வழி தெரியல சார், கொஞ்சம் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சமாதானம் தானே குந்து. என்னது குந்தா? சரி சொல்லுங்க சார். நேரா போ. நேரா போய் போய் லெஃப்ட் கட் பண்ணு. அங்க போனீங்கன்னா கூட்டமா இருக்கும். ஏன் சார்? ஏன்னா அது ரேஷன் கடை, நீ போக கூடாது. ஓகே சார். அப்படியே நேரா போ. பீச்சாங்கை பக்கம் திரும்பு. பீச்சங்கையா? பார்த்து போகணும். ஏன் சார்? வீட்டுக்கு ஏன்னா அது கிணறு. ஓ சரி சார். அப்படியே நேரா போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணு. ஏன் சார்? அங்கதான் நீ கேட்ட சமோசா சுட கிடைக்கும். என்னது சமோசாவா? நான் சமாதானத்துக்கான வழி கேட்டேன், நீ சமோசாக்கு வழி சொல்றீங்க. அதான் நானும் சொல்றேன். சமோசா இல்லடா, சமாதானத்துக்கான வழி கேட்டேன் நானு. சமாதானம் சமாதானம். உனக்காக இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு மேப் போட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். போயா. அடப்பாவி, நம்மளே கிறுக்கன் ஆக்கிடுவாங்க போலயே. சமாதானத்துக்கான வழி கேட்டா வழியில பூரா எல்லாம் கிறுக்கனா இருக்கிறானே. சரி ரொம்ப தூரம் போயிட்டோம், எதுக்கு வந்தோனே தெரியாம நின்று இருக்கோம். சரி, இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு. இவருக்கு கண்ணு தெரியுமோ காது கேட்குமோ என்னப்பா பழகிட்டே இருக்க, என்ன வேணும் சொல்லு. கட்டெல்லாம் டீசெண்டா தான் போட்டிருக்காரு, பைத்தியக்காரன் மாதிரி தெரியல. நீ பழகிட்ட கண்ணு தெரியுது காது தெரியுது, கண்ணு தெரியுது காது தெரியுது. சரி, இவர்கிட்ட கேட்டுக்கோ சார். என்ன சொல்லு. நான் சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு கொஞ்சம் வழி தெரிஞ்சா சொல்ல முடியுமா? சமாதானத்தை தேடி போறீங்களா? ஆமா சார். ஐயோ, சமாதானத்தை எப்படி நீங்க தேடி போவீங்க? லாங்குவேஜ் சேமா இருக்கு. சரி, இவர் நல்லா தெளிவா தான் பேசுறாரு. சமாதானத்துக்காக தான் பேக் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களா? ஆமா சார், சமாதானத்துக்காக தான் சார் பேக்ல நீங்க எங்க தேடினாலும் சமாதானம் கிடைக்காது. நம்ம இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். இயேசுவா? யார் அந்த இயேசு? அதாவது கிறிஸ்துவ பைபிள்ல எழுதியிருக்குது, பரிசுத்த வேதாமத்தில் எழுதியிருக்கு. ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு பல நாமங்கள் உண்டு, அதில் ஒரு நாமம் சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபுவை நம்ம நாடி சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கு உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும்பா. ஓ, இதுதான் விஷயமா? அப்ப சமாதானம் கிடைக்கணும்னா இயேசுவாவை தான் தேடணுமா? ஆமா, இது மட்டும் இல்ல, நீங்க இப்போ பைத்தியம் சாரி உங்களுக்கு செமினார் பீரியட் எல்லாம் வந்து என்ன வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? ஆமா சார். அவருக்கு கூட இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருக்கிறார். அப்படியா? இயேசுப்பா அற்புதம்லாம் செய்வாரா? ஆமா, இயேசுப்பால மட்டும்தான் சுகமும் சமாதானமும் வாழ்க்கையில கட்டளையிடுவாங்க. ஓ, ஓகே சார். இப்பதான் சார் நான் வந்து சமாதானத்துக்கு யார் யார்கிட்டயோ குருடன் கிட்ட செவிடன் கிட்ட எல்லாம் வழி கேட்டேன். கடைசியில சமாதானத்தை தேடி போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட தான் சமாதானம் இருக்கும்னு இப்பதான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நானும் சமாதானத்தை தேடி ஏசப்பா கிட்டே போறேன் சார். தேங்க்யூ சார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சமாதானம் வேற எங்கேயும் போய் தேடினாலும் கிடைக்காது, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும். வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணை வந்தீரே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணை வந்தீரே. ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே, இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. இயேசுவே, இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகாபிரபுவே. கேட்கல கேட்கல சொந்த கேட்கல சொந்த கேட்கல 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 சொந்த கேட்கல சொந்த கேட்கல கேட்கிறார் உள்ளத்தை
கேட்கிறார் மகனாய் உன்னை மாற்றுவார் இயேசு